students, welcome to the channel Neet Ncert Tamil. So நம்ம போன வீடியோல error based பண்ண problems டிஸ்கஸ் பண்ணிருப்போம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போற டாபிக் least count and Vernier caliper. So first topic least count. Least count அப்படினா first நமக்கு என்ன definition அப்படிங்கிறது தெரியணும். The smallest value of a physical quantity which can be measured accurately with an instrument is called its least count. Least count அப்படினா இப்போ உங்களோட ஒரு measuring instrument இருக்கு. அந்த measuring instrument வச்சு smallest value எந்த குறைஞ்சபட்சம் உங்களால எவ்வளவு வந்து மெஷர் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் வந்து லீஸ்ட் கவுண்ட் அப்படிங்கிறது. இஃப் எக்ஸாம்பிள் என்கிட்ட ஒரு ஸ்கேல் இருக்கு, இந்த ஸ்கேலை வச்சு என்னால் குறைஞ்சபட்சம் 1 சென்டிமீட்டர் தான் மெஷர் பண்ண முடியும் அப்படின்னா அதுதான் வந்து என்னது அந்த ஸ்கேலோட லீஸ்ட் கவுண்ட். எக்ஸாம்பிள் இப்போ என்ன இருக்குது அப்படின்னா 2 கண்டெய்னர் இருக்குது. இது வந்து 4 லிட்டர், இது 2 லிட்டர். ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் ஒரு மெஷரிங் டிவைஸ் வச்சு என்ன பண்ணுறேன், இதை நான் மெஷர் பண்ணுறேன். என்னால் குறைஞ்சபட்சம் 1 லிட்டர் வரைக்கும் தான் அந்த மெஷரிங் டிவைஸ்னால என்ன பண்ண முடியுது, மெஷர் பண்ண முடியுது. 0.5 லிட்டர்லாம் என்னால் மெஷர் பண்ண முடியாது. அப்போ அந்த மெஷரிங் டிவைஸோட லீஸ்ட் கவுண்ட் என்னது, 1 லிட்டர். ஸோ இதுதான் வந்து லீஸ்ட் கவுண்ட் அப்படிங்கிறதுக்கான டெஃபினேஷன். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், உங்களுக்கு லீஸ்ட் கவுண்ட் கொடுத்துட்டு டோட்டல் ரீடிங் கொடுத்துட்டு பர்சன்டேஜ் எரர் கேல்குலேட் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கான இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா தான் இது. பர்சன்டேஜ் எரர் இஸ் ஈக்குவல் டு லீஸ்ட் கவுண்ட் டிவைடட் பை டோட்டல் ரீடிங் இன்ட்டு 100. ஸோ பர்சன்டேஜ் எரர் கேட்டாங்க அப்படின்னா என்ன லீஸ்ட் கவுண்ட் கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்து எழுதிடணும். டிவைடட் பை அவங்க என்ன டோட்டல் ரீடிங் கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்து எழுதிட்டு 100ஓட மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அந்த கொஸ்டின் பாருங்க, தி லீஸ்ட் கவுண்ட் ஆஃப் யர் ஸ்டாப் வாட்ச் இஸ் 1/5 செகண்ட். ஸோ என்ன கொடுத்துட்டாங்க, லீஸ்ட் கவுண்டோட வேல்யூ கொடுத்துட்டாங்க 1/5 செகண்ட். த டைம் ஆஃப் 20 ஆசிலேஷன்ஸ் ஆஃப் அ பெண்டுலம் இஸ் மெஷர்டு டு பி 25 செகண்ட். ஸோ டோட்டல் ரீடிங் எவ்வளோ, 25 செகண்ட். நம்மள என்ன கேட்குறாங்க, பர்சன்டேஜ் எரர் எவ்வளோன்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம பர்சன்டேஜ் எரர் கேல்குலேட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கான ஃபார்முலா என்ன, பர்சன்டேஜ் எரர் இஸ் ஈக்குவல் டு லீஸ்ட் கவுண்ட் டிவைடட் பை டோட்டல் ரீடிங் இன்ட்டு 100% தான் பர்சன்டேஜ் எரர் கேல்குலேட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா. ஸோ இங்கே பர்சன்டேஜ் எரர் is equal to least count divided by total reading into 100%. So இங்கே least count ஓட வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க, 1/5. So least count ஓட வேல்யூ 1/5 into total reading ஓட வேல்யூ எவ்வளோ கொடுத்திருக்காங்க, 25 செகண்ட் கொடுத்திருக்காங்க. ஓகேவா, 25. So 25 into 100. ஸோ அதை நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும், 4/5% வரும். ஸோ அது கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 0.8%. ஸோ பர்சன்டேஜ் எரர் எவ்வளோ, பர்சன்டேஜ் எரர் இஸ் ஈக்குவல் டு 0.8%. ஸோ இந்த மாதிரி தான் இந்த மாதிரி ப்ராப்ளம் கேட்டாங்க அப்படின்னா நம்ம சால்வ் பண்ணணும். லீஸ்ட் கவுண்ட் அண்ட் டோட்டல் ரீடிங் கேட்டாங்கன்னா அதுக்கான ஃபார்முலா என்ன, பர்சன்டேஜ் எரர் இஸ் ஈக்குவல் டு லீஸ்ட் கவுண்ட் டிவைடட் பை டோட்டல் ரீடிங் இன்ட்டு 100%. நெக்ஸ்ட் சம், த லீஸ்ட் கவுண்ட் ஆஃப் அ கிட்ஸ் ரூலர் இஸ் 1 மில்லிமீட்டர். ஒரு கிட்டோட ரூலர் இருக்கு, அது எவ்வளோ அப்படின்னா அதோட லீஸ்ட் கவுண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 1 மில்லிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஹி மெஷர்ஸ் த லென்த் ஆஃப் எ ராட். அந்த பையன் என்ன பண்ணுறான், ஒரு ராடோட லென்த்தை மெஷர் பண்ணுறான் வித் இட் அண்ட் ரிப்போர்ட்ஸ் இட் 2.5 சென்டிமீட்டர். அவங்களோட மெஷர்மெண்ட் எவ்வளோ வருது, 2.5 சென்டிமீட்டர் வருது. நம்மள என்ன கேட்டிருக்காங்க, பர்சன்டேஜ் எரர் கேட்டிருக்காங்க. ஸோ பர்சன்டேஜ் எரர் அப்படின்னா அதுக்கான ஃபார்முலா என்ன, பர்சன்டேஜ் எரர் இஸ் ஈக்குவல் டு லீஸ்ட் கவுண்ட் டிவைடட் பை டோட்டல் ரீடிங் இன்ட்டு 100%. ஸோ இங்கே லீஸ்ட் கவுண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, லீஸ்ட் கவுண்ட் வந்து 1 மில்லிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது ரெண்டையுமே நம்ம என்ன பண்ணிக்கிறோம், எஸ்ஐயில் கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். ஸோ 1 மில்லிமீட்டர் அப்படின்னா எத்தனை மீட்டர், 1 மில்லிமீட்டர்னா 10⁻³ மீட்டர் டிவைடட் பை என்ன கொடுத்துருக்காங்க, டோட்டல் ரீடிங் 2.5 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை மீட்டரில் கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா 2.5 × 10⁻² மீட்டர் இன்ட்டு என்ன பண்ணணும், 100ஓட மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ அதை 100ஓட மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 10⁻³ 10⁻²னா என்ன வரும், 10⁻−1 வரும் டிவைடட் பை 2.5 × 10⁻². ஸோ அதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 10 டிவைடட் பை 2.5 வரும். ஸோ 4%. ஸோ பர்சன்டேஜ் எரர் எவ்வளோ, பர்சன்டேஜ் எரர் இஸ் ஈக்குவல் டு 4%. ஸோ நமக்கு லீஸ்ட் கவுண்ட் அண்ட் டோட்டல் ரீடிங் கேட்டு பர்சன்டேஜ் எரர் கேட்டிருந்தாங்க அப்படின்னா லீஸ்ட் கவுண்ட் அண்ட் டோட்டல் ரீடிங் கொடுத்துட்டு உங்களுக்கு பர்சன்டேஜ் எரர் கேட்டிருந்தாங்க அப்படின்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். இந்த ஃபார்முலா வெரி இம்பார்ட்டன்ட், மறந்துடக்கூடாது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் வெர்னியர் கேலிப்பர். மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் டாப்பிக்கில் ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா வெர்னியர் கேலிப்பர். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த வெர்னியர் கேலிப்பரோட செட்டப் பார்த்துடலாம். இந்த வெர்னியர் கேலிப்பர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது 2 ஸ்கேல் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்கேல் என்ன அப்படின்னா மெயின் ஸ்கேல், செகண்ட் ஸ்கேல் வெர்னியர் ஸ்கேல். ஓகேவா, இங்கே லாங் ஸ்கேல் இருக்குல்ல, இது வந்து மெயின் ஸ்கேல். இங்கே ஷார்ட்டாக ஒரு ஸ்கேல் இருக்குல்ல, இது வந்து என்ன அப்படின்னா வெர்னியர் ஸ்கேல். நெக்ஸ்ட் இதில் 2 ஜாஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஸோ இந்த ஜா எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஜெக்டோட எக்ஸாம்பிள் ஒரு சிலிண்டர் இருக்குது. ஓகேவா, இந்த மாதிரி ஒரு சிலிண்டர் இருக்குது அப்படின்னா அதோட இன்னர் டைமென்ஷன். ஸோ இதுதான் என்ன அப்படின்னா இன்னர் டயாமீட்டர். ஓகேவா, இன்னர் டயாமீட்டரை மெஷர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் என்ன அப்படின்னா இந்த ஜா. ஏதாவது இப்படி பிளேஸ் பண்ணுவாங்க. இப்படி பிளேஸ் பண்ணும்போது என்ன பண்ணும், இந்த 2 ஜாவும் இது உள்ளே இருப்போ என்ன ஆகிக்கும், ஃபிக்ஸ் ஆகிக்கும். ஸோ வந்து இந்த மாதிரி இன்னர் டயாமீட்டர் வந்து மெஷர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது இந்த ஜா. இந்த ஜா எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுட்டர் டயாமீட்டர். ஓகேவா, இப்போ இந்த சிலிண்டரோட அவுட்டர் டயாமீட்டரை மெஷர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் இந்த ஜா. இது எதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா இன்னர் டயாமீட்டரை மெஷர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இதுதான் வந்து வெர்னியர் ஸ்கேலை பொறுத்த வரைக்கும்
அதோட பார்ட்ஸ். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட சென்சிட்டிவிட்டி, அதாவது குறைஞ்சபட்சம் இதனால எவ்வளோ அளவு மெஷர் பண்ண முடியும் அப்படிங்கிறது, அதாவது 0.1 மில்லிமீட்டர். இதுதான் என்ன அப்படின்னா லீஸ்ட் கவுண்ட். இதுதான் லீஸ்ட் கவுண்ட் ஆஃப் வெர்னியர் கேலிப்பர். ஸோ லீஸ்ட் கவுண்ட் ஆஃப் வெர்னியர் கேலிப்பர் எவ்வளோ 0.1 மில்லிமீட்டர். நெக்ஸ்ட் இதில் இந்த வெர்னியர் கேலிப்பரில் 2 ஸ்கேல் இருக்கும், மெயின் ஸ்கேல் வெர்னியர் ஸ்கேல் அப்படின்னு 2 இருக்கும். ஓகேவா? இப்போ இது ரெண்டுமே ஸ்டார்ட் ஆகிற பாயிண்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா சேமாக தான் இருக்கும். ரெண்டோட ஜீரோவுமே என்ன ஆகுது, கோயின்சைட் ஆகுது. பட் இதை வெர்னியர் ஸ்கேலில் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 10 டிவிஷன்ஸ் இருக்குது. ஆனால் அந்த மெயின் ஸ்கேலில் எவ்வளோ 9 டிவிஷன் தான் இருக்குது. அதாவது n டிவிஷன் ஆஃப் வெர்னியர் ஸ்கேல் வந்து எதோட கோயின்சைட் ஆகும் அப்படின்னா n-1 டிவிஷன் ஆஃப் மெயின் ஸ்கேலோட என்ன ஆகும், கோயின்சைட் ஆகும். இந்த பாயிண்ட் இம்பார்ட்டன்ட். n டிவிஷன் ஆஃப் வெர்னியர் ஸ்கேல் வந்து என்ன ஆகும் அப்படின்னா n-1 டிவிஷன் ஆஃப் மெயின் ஸ்கேலோட அது கோயின்சைட் ஆகும். இப்போ n டிவிஷனுங்கிறது இந்த கேஸில் என்னது 10. ஓகேவா? 10 வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன் வந்து எதோட கோயின்சைட் ஆகுது, 10-1 என்னது 9 மெயின் ஸ்கேல் டிவிஷனோட என்ன ஆகுது, கோயின்சைட் ஆகுது. ஸோ அது எப்படி எழுதலாம், நம்ம n-VST = n-1 MSTன்னு எழுதலாம். ஸோ அப்போ நமக்கு 1 VST கேல்குலேட் பண்ணோம்னா என்ன பண்ணணும், n நம்ம இந்த பக்கம் அனுப்பணும். அப்போ 1 VSD = n-1 டிவைடட் பை n MST. ஸோ அது வந்து கேல்குலேஷன் போடும்போது உங்களுக்கு இன்னும் கிளியராக வரும். ஸோ இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கொஸ்டினில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சம் வேல்யூ கொடுத்துட்டு இவ்வளோ நம்பர் ஆஃப் விஎஸ்டி வந்து இவ்வளோ நம்பர் ஆஃப் எம்எஸ்டியோட கோயின்சைட் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க சொன்ன உடனே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இதை ஈக்குவேட் பண்ணணும். ஈக்குவேட் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், 1 VST கேல்குலேட் பண்ணணும். எதுக்காக 1 VST கேல்குலேட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு கொஸ்டினில் லீஸ்ட் கவுண்ட் ஃபைண்ட் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ லீஸ்ட் கவுண்ட் ஆஃப் வெர்னியர் கேலிப்பருக்கான ஃபார்முலா வேல்யூ ஆஃப் 1 MST மைனஸ் வேல்யூ ஆஃப் 1 VST. ஸோ உங்களுக்கு 1 MST கொஸ்டின்லேயே கொடுத்துருப்பாங்க, பட் 1 VST கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மெத்தட் மூலியமாக தான் 1 VSTயை நீங்கள் ஃபைண்ட் பண்ணணும். ஃபைண்ட் பண்ணிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா வேல்யூ ஆஃப் 1 MSTயை வேல்யூ ஆஃப் 1 VSTயோட மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லீஸ்ட் கவுண்ட் ஆஃப் வெர்னியர் கேலிப்பர் கிடைச்சிரும். இது ஒரு ஃபார்முலா. நெக்ஸ்ட் ஃபார்முலா லீஸ்ட் கவுண்ட் ஆஃப் வெர்னியர் கேலிப்பர் இஸ் ஈக்குவல் டு வேல்யூ ஆஃப் 1 MST டிவைடட் பை எவ்வளோ டிவிஷன்ஸ் வந்து வெர்னியர் ஸ்கேலில் இருக்குது அப்படிங்கிற அதை போட்டு டிவைட் பண்ணோனாலும் நமக்கு லீஸ்ட் கவுண்ட் ஆஃப் வெர்னியர் கேலிப்பர் கிடைக்கும். ஸோ அது ரெண்டுமே ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. வெர்னியர் கேலிப்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு எது மெயினாக கேட்பாங்க அப்படின்னா லீஸ்ட் கவுண்ட் கேட்பாங்க. அதுக்கான இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் தான் இது ரெண்டும். ஸோ அப்போ அதை பேஸ் பண்ண ஒரு சம் பார்க்கலாம். இன் எ வெர்னியர் கேலிப்பர் 1 MST இஸ் 1 மில்லிமீட்டர். 1 MST வேல்யூ நான் சொன்ன மாதிரியே கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. அண்ட் 9th மெயின் ஸ்கேல் டிவிஷன் கோயின்சைட் வித் 10th வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன். 9th மெயின் ஸ்கேல் டிவிஷன் கோயின்சைட் வித் 10th வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன். ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, n-VST கோயின்சைட் வித் n-1 MSTன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணணும். ஸோ அப்போ ஈக்குவேட் பண்ணோம் அப்படின்னா 9 MST. ஓகேவா? பிகாஸ் 9th மெயின் ஸ்கேல் டிவிஷன் கோயின்சைட் வித் எதோட கோயின்சைட் ஆகுது, 10 VSDயோட கோயின்சைட் ஆகுது. நம்ம என்ன ஃபைன் பண்ணணும், 1 VST ஃபைன் பண்ணணும். ஸோ 1 VST இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், இதை இந்த பக்கம் நீங்கள் மூவ் பண்ணணும். அப்போ 9/10 MSD அப்படின்னு உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, 1 MSTயோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 1 மில்லிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 1 MST இஸ் ஈக்குவல் டு 1 மில்லிமீட்டர். நெக்ஸ்ட் 1 VSD இஸ் ஈக்குவல் டு என்ன வந்தது, 1 VSD இஸ் ஈக்குவல் டு 0.9 MST. ஸோ 1 MSTனா என்ன வேல்யூ, 1 மில்லிமீட்டர். ஸோ அதை மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 0.9 மில்லிமீட்டர். நெக்ஸ்ட் நீங்கள் என்ன ஃபைன் பண்ணணும் அப்படின்னா லீஸ்ட் கவுண்ட் ஃபைன் பண்ணணும். ஸோ லீஸ்ட் கவுண்ட்டுக்கான ஃபார்முலா என்ன பார்த்தோம், 1 MST மைனஸ் 1 VSD அப்படின்னு பார்த்துருப்போம். ஸோ இங்கே 1 MSTயோட வேல்யூ என்னது 1 மில்லிமீட்டர் மைனஸ் 1 VSDயோட வேல்யூ என்ன 0.9 மில்லிமீட்டர். ஸோ லீஸ்ட் கவுண்ட் ஆஃப் வெர்னியர் கேலிப்பர் என்ன வரும், 0.1 மில்லிமீட்டர். ஸோ இதுதான் கரெக்ட் ஆன்சர். ஸோ அப்போ உங்களுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், அவங்க எதோட எது கோயின்சைட் ஆகுது அப்படிங்கிறத ஈக்குவேட் பண்ணணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், 1 MSTயோட வேல்யூ என்னன்னு எடுத்து எழுதிக்கணும். நெக்ஸ்ட் 1 VSTயை ஃபைன் பண்ணிட்டு அதை என்ன பண்ணணும், அவங்க 1 MSTக்கு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த வேல்யூ என்ன பண்ணிக்கணும், எந்த யூனிட்டில் கொடுத்துருக்காங்களோ அந்த மாதிரி நம்ம கன்வெர்ட் பண்ணிட்டு லீஸ்ட் கவுண்ட்டுக்கான ஃபார்முலாவில் அப்ளை பண்ணணும். லீஸ்ட் கவுண்ட்டுக்கான ஃபார்முலா என்ன, 1 MST மைனஸ் 1 VST. Next question. In a circular vernier calipers, value of 1 MST is 1 minute. 1 MST ஓட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 1 minute கொடுத்துருக்காங்க. And 30th vernier scale division coincide with 29th MST. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எழுதணும், எவ்வளோ VST வந்து எந்த MSTயோட கோயின்சைட் ஆகுதுன்னு எழுதணும். 30th vernier division coincide with 29th MST அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை எப்படி எழுதலாம், 30 VST is equal to 29 MST அப்படின்னு எழுதலாம். அப்போ ஒரு ஒரு VSTயோட வேல்யூ என்ன, ஒரு VST is equal to 29 divided by 30 MST. ஸோ நமக்கு ஒரு VSTயோட வேல்யூ கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, 1 MST is 1 minute அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 1 MST is equal to 1 minute அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன பண்ணணும், இங்கே MSD இருக்குல்ல, அது 1 minuteனு வேல்யூ தெரிஞ்சிச்சு, அதோடு நம்ம என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 1 VST is equal to 29 divided by 30 minute.
ஸோ நமக்கு 1 VSTயோட வேல்யூ கிடச்சிருச்சு, 1 MSTயோட வேல்யூ கிடச்சிருச்சு. அவங்க கொஸ்டினில் என்ன கேட்குறாங்க, லீஸ்ட் கவுண்ட் ஃபைன் பண்ண சொல்கிறாங்க. ஸோ லீஸ்ட் கவுண்ட்கான ஃபார்முலா லீஸ்ட் கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு 1 MST மைனஸ் 1 VST. ஸோ 1 MSTயோட வேல்யூ என்ன, 1 மினிட் மைனஸ் 1 VSTயோட வேல்யூ 29/30 மினிட், 29/30 மினிட். ஸோ அதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 30 மைனஸ் 29 வரும். ஸோ 1/30 மினிட் அப்படின்னு கிடைக்கும். சப்போஸ் நமக்கு அவங்க செகண்டில் ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம செகண்டில் கன்வெர்ட் பண்ணிக்கணும். எப்படி அப்படின்னா 1 மினிட் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு தெரியும், 60 செகண்ட் அப்படின்னு தெரியும். அப்போ 1/30 மினிட் 1/30 மினிட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். ஓகேவா, நமக்கு தெரியாது. ஸோ அது என்ன பண்ணுறோம், எக்ஸ் அப்படின்னு நம்ம வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும், சிம்பிள் கிறிஸ் கிராஸ் பண்ணணும். ஸோ அது கிறிஸ் கிராஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான ஆன்சர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 செகண்ட் வரும். x is equal to 2 செகண்ட். அப்போ லீஸ்ட் கவுண்ட் வேல்யூ என்ன, 1/30 மினிட் இல்லைனா 2 செகண்ட். ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ நீங்கள் ஃபார்முலாவும் அந்த கான்செப்ட் தெரிஞ்சது அப்படின்னா இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸை ரொம்ப சிம்பிளாக போடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, the main scale division of Vernier scale is equal to, main scale division வந்து எதுக்கு ஈக்குவல், 1 மில்லிமீட்டருக்கு ஈக்குவல். given that 19 divisions of main scale are equal in length to, equal in length கொடுத்தாலும் coincide கொடுத்தாலும் சேம் திங் தான். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எழுதிக்கிறோம், என்ன கொடுத்துருக்காங்க, 19 division of MST, அதாவது 19 MST எதோட coincide ஆகுதுன்னு கொடுத்துருக்காங்க, 20 VSTயோட coincide ஆகுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு VSTயோட வேல்யூ எவ்வளோ, 1 VST is equal to 19/20 MST. நெக்ஸ்ட் நமக்கு 1 MST அப்படின்னா அதுக்கான வேல்யூ தெரியணும். ஸோ 1 MSTயோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, மெயின் ஸ்கேல் டிவிஷன் ஆஃப் வெர்னியர் கேலிப்பர் இஸ் ஈக்குவல் டு 1 மில்லிமீட்டர். ஸோ 1 MST அப்படிங்கிறது 1 மில்லிமீட்டருக்கு ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 1 VST இஸ் ஈக்குவல் டு 19/20 மில்லிமீட்டர். ஸோ நமக்கு 1 VSTயோட வேல்யூ கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், லீஸ்ட் கவுண்ட் ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. லீஸ்ட் கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு 1 MST மைனஸ் 1 VST. ஸோ 1 MST வேல்யூ 1 மில்லிமீட்டர் மைனஸ் 1 VST வேல்யூ 19/20 மில்லிமீட்டர். ஸோ அது கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், 1/20 மில்லிமீட்டர். 1/20 மில்லிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 0.05 மில்லிமீட்டர். இது என்னது, லீஸ்ட் கவுண்ட் ஆஃப் வெர்னியர் கேலிப்பர் நம்ம ஃபைன் பண்ணியாச்சு. Next, very important and interesting question. The nth division of main scale coincide with n plus 1 division of Vernier scale. So, இங்கே coincide பண்ணுறது கொடுத்துட்டாங்க. என்ன சொல்லியிருக்காங்க, nth division of main scale. So, n MST எதோட coincide ஆகுது, n plus 1 Vernier scale ஓட coincide ஆகுது. n plus 1 VST. Given 1 main scale division is equal to a unit. So, வந்து 1 main scale division ஓட value என்னன்னு சொல்லிட்டாங்க, a unit அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1 main scale division is equal to a units அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நம்ம எப்படி எழுதலாம், ஃபர்ஸ்ட் நம்ம VSTயோட வேல்யூ ஃபைன் பண்ணணும். ஸோ VST அவங்க கேட்குறது லீஸ்ட் கவுண்ட் தான் கேட்டிருக்காங்க. 1 VST இஸ் ஈக்குவல் டு n டிவைடட் பை n plus 1 MST. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, n டிவைடட் பை n plus 1 MST. 1 MSTயோட வேல்யூ என்ன சொல்லியிருக்காங்க, a யூனிட்ஸ்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நம்ம எப்படி எழுதலாம், 1 VST இஸ் ஈக்குவல் டு n டிவைடட் பை n plus 1 இன்ட்டு a அப்படின்னு நம்ம எழுதிக்கிறோம். ஓகேவா, ஸோ அது எப்படி வரும், NA டிவைடட் பை n plus 1 வரும். ஓகேவா, நெக்ஸ்ட் லீஸ்ட் கவுண்ட்டுக்கான ஃபார்முலா என்ன, 1 MST மைனஸ் 1 VST. ஸோ 1 MSTயோட வேல்யூ a மைனஸ் 1 VSTயோட வேல்யூ NA டிவைடட் பை n plus 1. ஸோ அது கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா AN plus a மைனஸ் NA. ஸோ NAனாலும் ANனாலும் சேம் தான், n plus 1. So NA now cancel ஆயிடும் because minus NA plus NA இருக்கு. அப்போ least count ஓட வேல்யூ என்ன, least count is equal to a divided by n plus 1. ஸோ அந்த மாதிரி காம்ப்ளெக்ஸாக ஒரு கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரியான சம் இருந்தாலும் என்ன பண்ணிடலாம், நம்ம கான்செப்ட் தெளிவாக இருந்தது அப்படின்னா ஈஸியாக நம்மளால இதை போட முடியும். ஸோ உங்களுக்கு என்ன தெரியணும், ஃபஸ்ட்டு கோயின்சைடு எதாகுது அப்படிங்கிறத எழுதணும், 1 MSTயோட வேல்யூ எழுதிக்கணும், 1 VST ஃபைன் பண்ணணும், அதை MSTயோட யூனிட்டுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கணும், நெக்ஸ்ட் லீஸ்ட் கவுண்ட் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணணும், அவ்வளோதான் ஆன்சர் வந்துடும். நெக்ஸ்ட் உங்களுக்கு வெர்னியர் கேலிப்பரில் எதை பேஸ் பண்ணி கொஸ்டின் வரலாம் அப்படின்னா ஜீரோ எரர். ஓகேவா, ஃபர்ஸ்ட் நமக்கு ரீடிங் பேஸ் பண்ணி உங்களுக்கு கொஸ்டின் வரும், பட் நமக்கு அதுக்கு முன்னாடி ஜீரோ எரர் அப்படின்னா என்னன்னு தெரியணும். ஸோ ஜீரோ எரரில் 2 டைப்ஸ் இருக்குது, பாசிட்டிவ் ஜீரோ எரர், நெகட்டிவ் ஜீரோ எரர் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் ஜீரோ எரர் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ வந்து நம்ம இங்கே பார்த்தோம்ல, இப்போ வந்து மெயின் ஸ்கேல் வெர்னியர் ஸ்கேல். ஸோ வந்து மெயின் ஸ்கேல் வெர்னியர் ஸ்கேல் அப்படின்னு 2 ஸ்கேல் இருக்கும், 2 ஸ்கேலோட ஜீரோவுமே என்ன ஆயிருக்கும், கோயின்சைட் ஆயிருக்கும். ஓகேவா, இந்த மாதிரி தான் என்ன இருக்கும் அப்படின்னா அந்த வெர்னியர் ஸ்கேலில் இருக்கும். சப்போஸ் அங்கே ஒரு எரர் ஏதாவது ஏற்பட்டது அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஜீரோ இருக்குல்ல, இது வந்து என்ன ஆகுது, இந்த மாதிரி கோயின்சைட் ஆகாது. லைக் இங்கே எக்ஸாம்பிளில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே என்ன இல்லை, ஜீரோ வந்து கோயின்சைட் ஆகலை. ஸோ அந்த மாதிரி ஜீரோ கோயின்சைட் ஆகாமல் இருக்கிறது மெயின் ஸ்கேல்லையும்
வெர்னியர் ஸ்கேல்லையும் 0 கோயின்சைட் ஆகாமல் இருக்கிறது தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் ஜீரோ எரர் அப்படின்னு சொல்லுவோம். இதில் 2 டைப் இருக்குது, பாசிட்டிவ் ஜீரோ எரர், நெகட்டிவ் ஜீரோ எரர் அப்படின்னு. இப்போ மெயின் ஸ்கேலோட ஜீரோ இருக்குல்ல, அதை விட கூட, அதை விட தள்ளி வந்து வெர்னியர் ஸ்கேலோட, அதாவது ரைட் சைடில், ஓகேவா, அதை விட ரைட் சைடில் அப்படின்னா என்னது கூட. ஸோ அதை விட கூட வந்து என்ன வெர்னியர் ஸ்கேலோட டிவிஷனில் உள்ள அந்த ஜீரோ இருந்தது அப்படின்னா அதுக்கு பேர் பாசிட்டிவ் ஜீரோ எரர் அப்படின்னு சொல்லுவோம். இதே வந்து மெயின் ஸ்கேலோட அந்த ஜீரோக்கு முன்னாடியே, அதாவது அதை விட குறைச்சி இந்த ஜீரோ இருந்தது அப்படின்னா அதுக்கு பேர் நெகட்டிவ் ஜீரோ எரர்னு சொல்லுவோம். இல்லை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்க அப்படின்னா ஜீரோக்கு ரைட் சைடில் வெர்னியர் ஸ்கேல் ஜீரோ பிளேஸ் ஆயிருந்தது, ரைட்னாலே என்னது பாசிட்டிவ், ஸோ அது பாசிட்டிவ் ஜீரோ எரர். இதே மெயின் ஸ்கேலுக்கு லெஃப்ட் சைடில் ஜீரோ வந்து பிளேஸ் ஆயிருந்தது, வெர்னியர் ஸ்கேலோட ஜீரோ வந்து பிளேஸ் ஆயிருந்தது அப்படின்னா அதுக்கு பேர் என்னது நெகட்டிவ் ஜீரோ எரர். ஸோ இந்த 2 டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியணும், எது பாசிட்டிவ் எது நெகட்டிவ் அப்படின்னு. நெக்ஸ்ட் நமக்கு இந்த வெர்னியர் ஸ்கேல் வழியாக என்ன கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா ஆக்சுவல் ரீடிங் ஃபைண்ட் பண்ண சொல்லுவாங்க. ஆக்சுவல் ஸ்கேல் ரீடிங்னு கொடுக்கலாம், இல்லை டோட்டல் ரீடிங்னு கொடுக்கலாம், ஏதோ ஒரு அந்த மாதிரி ஒரு வேர்ட் கொடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபைண்ட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ ஆக்சுவல் ஸ்கேல் ரீடிங்னாலும் டோட்டல் ரீடிங்னாலும் என்னது சேம் தான், கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். அதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா மெயின் ஸ்கேல் ரீடிங், ஓகேவா, இஸ் ஈக்குவல் டு ஆக்சுவல் ஸ்கேல் ரீடிங் இஸ் ஈக்குவல் டு மெயின் ஸ்கேல் ரீடிங் ப்ளஸ் வெர்னியர் ஸ்கேல் ரீடிங், இங்கே மைனஸ் இல்லை, இது வந்து ஹைப்பன், வெர்னியர் ஸ்கேல் ரீடிங் கிராஸ் எல்சினா இங்கே லீஸ்ட் கவுண்ட் மைனஸ் ஜீரோ எரர். உங்களுக்கு பாசிட்டிவ் ஜீரோ எரர் கொடுத்துருந்தாலும் இல்லை நெகட்டிவ் ஜீரோ எரர் கொடுத்துருந்தாலும் ஜஸ்ட் வேல்யூ, ஐ மீன் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே வந்து நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணணும். மைனஸ் 0.4னா இங்கே மைனஸ் 0.4 தான் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் இது ப்ளஸ்ஸாக மாறிக்கும், ஓகேவா. ஸோ அதில் வந்து நீங்கள் வேல்யூ மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணிடக்கூடாது, அங்கே என்ன சிம்பிள் கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே எடுத்து என்ன பண்ணணும், இந்த ஜீரோ எரர் பிளேஸில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ ஃபார்முலா என்ன, ஆக்சுவல் ஸ்கேல் ரீடிங் இல்லைனா டோட்டல் ரீடிங் இஸ் ஈக்குவல் டு மெயின் ஸ்கேல் ரீடிங் ப்ளஸ் வெர்னியர் ஸ்கேல் ரீடிங் கிராஸ் லீஸ்ட் கவுண்ட் மைனஸ் ஜீரோ எரர். ஸோ அப்போ அதை பேஸ் பண்ண ஒரு சம் பார்க்கலாம். த மெயின் ஸ்கேல் டிவிஷன் ஆஃப் வெர்னியர் ஸ்கேல் இஸ் ஈக்குவல் டு 1 mm. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, மெயின் ஸ்கேல் டிவிஷன் வந்து எதுக்கு ஈக்குவல், 1 mmக்கு ஈக்குவல், அதாவது 1 MSTயோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. 1 MSTயோட வேல்யூ எதுக்கு கொடுத்துருக்காங்க, என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க, 1 mm அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 9 டிவிஷன் ஆஃப் மெயின் ஸ்கேல் ஆர் அன் ஈக்குவல் லென்த் ஆஃப் 10th டிவிஷன் ஆஃப் வெர்னியர் ஸ்கேல். ஸோ நம்ம ஈக்குவலன்ட் லென்த்னாலும் கோயின்சைட்னாலும் சேம் தான் அப்படிங்கிறத பார்த்தோம். நெக்ஸ்ட், இன் மெஷரிங் டயாமீட்டர் த மெயின் ஸ்கேல் ரீடிங் 35 division and 4th division of Vernier scale. ஸோ நம்மளை என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஸோ நம்மளை இங்கே ஆக்சுவல் லென்த் வந்து கேட்குறாங்க, ஓகேவா. நம்மளை என்ன கேட்குறாங்க, ஆக்சுவல் லென்த் ஃபைன் பண்ண சொல்கிறாங்க. ஸோ 1 MST இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், 1 mm. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், ஆக்சுவல் லென்த் ஃபைன் பண்ணோம்னா அதுக்கான ஃபார்முலா என்ன, மெயின் ஸ்கேல் ரீடிங் ப்ளஸ் வெர்னியர் ஸ்கேல் ரீடிங் கிராஸ் எல்சி மைனஸ் ஜீரோ எரர். ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன வேணும், எல்சி வந்து வேணும், பிகாஸ் எல்லாமே வந்து கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க, நமக்கு எல்சி வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஃபைன் பண்ணணும். ஸோ எல்சிக்கான வேல்யூ, ஸோ 1 MST இஸ் ஈக்குவல் டு 1 mm. நெக்ஸ்ட் அவங்க எதோட எது கோயின்சைட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க, 9 MST வந்து ஈக்குவல் இன் லென்த் ஆஃப் 10 VST. ஸோ 9 MST இஸ் ஈக்குவல் டு 10 VST. அப்போ ஒரு VSTயோட வேல்யூ என்ன, 1 VST இஸ் ஈக்குவல் டு 9/10 MST. ஸோ இங்கே 1 MSTனா 1 mm. ஸோ 1 VST இஸ் ஈக்குவல் டு 9/10 mm. ஸோ 1 VST எப்படி எழுதலாம், 1 VST இஸ் ஈக்குவல் டு 0.9 mm. ஸோ லீஸ்ட் கவுண்ட்டுக்கான ஃபார்முலா என்ன, லீஸ்ட் கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு 1 MST minus 1 VST. So 1 MSTயோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 1 mm minus 0.9 mm is equal to நமக்கு என்ன வரும், 0.1 mm வரும், ஓகேவா. இது என்ன அப்படின்னா லீஸ்ட் கவுண்ட் is equal to 0.1 mm. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோம். ஃபார்முலா என்ன கொடுத்துருக்காங்க, ஆக்சுவல் ஸ்கேல் ரீடிங் இஸ் ஈக்குவல் டு மெயின் ஸ்கேல் ரீடிங் ப்ளஸ் வெர்னியர் ஸ்கேல் ரீடிங் கிராஸ் எல்சி மைனஸ் ஜீரோ எரர். இங்கே வந்து நோ ஜீரோ எரர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஜீரோ எரர் பிளேஸில் நீங்கள் என்ன பண்ணணும், ஜீரோவை சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான், -0. இதை நீங்கள் எடுத்துக்கவே வேணாம், ஓகேவா. ஜீரோ எரர் இருந்தால் மட்டும் இந்த டேர்ம் எடுத்துக்கங்க. உங்களுக்கு ஜீரோ எரர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா -0 எரர்னு போட்டு ஜீரோ எரரோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஜீரோ எரர் இல்லை அப்படின்னா இந்த டேர்மை நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டியதில்லை, இல்லைனா ஜீரோ எரருக்கு ஜீரோன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே மெயின் ஸ்கேல் ரீடிங் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஸோ மெயின் ஸ்கேல் ரீடிங் 35 டிவிஷன், மெயின் ஸ்கேல் ரீட் 35 டிவிஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ 35 டிவிஷனுங்கிறத நம்ம ரீடிங்க்கு கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஒரு மெயின் ஸ்கேல் டிவிஷனோட வேல்யூ என்ன, 1 mm. அப்போ 35 அப்படின்னா எப்படி எடுத்துக்கணும், 35 mm அப்படின்னு எடுத்துக்கணும், ஓகேவா. ஸோ 1 மெயின் ஸ்கேல் டிவிஷன் ரீடிங் 1 mm. இங்கே எவ்வளோ ரீட் பண்ணுது, 35 டிவிஷன் வந்து ரீட் பண்ணுது. அப்போ அது என்னது, 35 mm. ஸோ ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஆக்சுவல் ரீடிங் இஸ் ஈக்குவல் டு, ஸோ மெயின் ஸ்கேல் ரீடிங்கோட வேல்யூ என்ன, மெயின் ஸ்கேல் ரீடிங் 35 mm. So main scale reading oda value 35 mm plus
என்ன கொடுத்துருக்காங்க வெர்னியர் ஸ்கேல் ரீடிங் கிராஸ் எல்சி. ஸோ வெர்னியர் ஸ்கேல் ரீடிங் என்ன கொடுத்துருக்காங்க 4th டிவிஷன் ஆஃப் வெர்னியர் ஸ்கேல். ஸோ வெர்னியர் ஸ்கேல் ரீடிங் என்ன 4th டிவிஷன். ஸோ 4 தான் வந்து வெர்னியர் ஸ்கேலோட ரீடிங். கிராஸ் எல்சியோட வேல்யூ என்ன 0.1 மில்லிமீட்டர். ஸோ 0.1 மில்லிமீட்டர். நெக்ஸ்ட் இங்கே வந்து 0 எரர் இல்லாததுனால இங்கே 0ன்னு நம்ம போட்டுக்கிறோம். அப்போ நமக்கு என்ன வரும் 35 + 0.4 இஸ் ஈக்குவல் டு 35.4 மில்லிமீட்டர். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஆக்சுவல் ரீடிங் கேல்குலேட் பண்ணோம் 35.4 மில்லிமீட்டர். ஸோ நீங்கள் இதுக்கு எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும் ஆக்சுவல் ரீடிங் இஸ் ஈக்குவல் டு மெயின் ஸ்கேல் ரீடிங் ப்ளஸ் வெர்னியர் ஸ்கேல் ரீடிங் கிராஸ் எல்சி மைனஸ் 0 எரர். ஸோ இங்கே உங்களுக்கு 0 எரர் வேல்யூ கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது என்ன சிம்பிள் கொடுத்துருக்காங்களோ அதோடய நீங்கள் என்ன பண்ணணும் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வெர்னியர் ஸ்கேல் ப்ளஸ் லீஸ்ட் கவுண்ட் பற்றி பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் ஸ்க்ரூ காஜ் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். தேங்க்யூ.